ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 40:8 என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு பிரியமானது என்னவோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல மனிதர்களுக்கு பிரியமானதை நாம் செய்வதனாலே நமக்கு தற்காலிகமான ஒரு சந்தோஷமும் நன்மையும் உண்டாகலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் நம்மை நித்திய சந்தோஷத்திற்குள்ளும் நித்திய ஆசீர்வாதத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். Dear child of God, the word of God says we need to do which is pleasing to God. There are times you may do something to please human beings, but you may not receive the blessings or happiness forever. But when you please God and do according to God's instructions, you will have eternal happiness and you will have eternal blessings in your life. That is very important. David was after God's own heart because he was doing all God's will in his life. He was not pleasing anybody, but he was pleasing God in everything. Doing God's will is pleasing God. If you want to know the will of God, you need to know the instructions of God or the word of God or the law of God. That is why David says, I have kept your law in my heart. When the law of the Lord is in your heart, you will do everything according to God's law. If you know the instructions of God, you will follow only God's instructions in your life so that you will please God. நம்முடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்துவோமையானால் தேவன் நமக்கு பிரியமானதை செய்வார். If you please God, God will do something to please you. If you do the will of God, God will do your will and your wish in your life. That is the way the Lord works in our life. There are times people do not know. They do everything to please other people or they do to please themselves. There is no use because God is in control of our life. God is the one who blesses us with all good things. So we all have to understand we need to please God. நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். சங்கீதம் 143:10 வாசிக்கிறோம். உமது செம்மையான ஆவியானவர் என்னை நல்ல வழியில நடத்தும் பொழுது நான் உமக்கு பிரியமானதை செய்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய செம்மையான ஆவியானவர் எங்களை நல்ல வழியிலே நடத்த எங்களுக்கு உதவி செய்திடலாம். நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை அல்ல, மனிதர்களுடைய விருப்பத்தை அல்ல, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி உமக்கு பிரியமானவர்களை செய்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்திடலாம். நாங்கள் உமக்கு பிரியமானவர்கள் என்ற சாட்சியை பெற்று மேன்மேலும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்திடலாம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.